அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்க மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது அமெரிக்கா முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அமெரிக்கா முழுவதும் பல மாகாணங்களில் வெடித்திருக்கும் இந்த போராட்டத்தில் போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையில் மோதல் சம்பவங்கள் ஆங்காங்கே நடைபெற்று வருவதாகவும், போலீசார் மாணவர்கள் மீது முறையற்ற விதத்தில் அதிக பலத்தை பிரயோகிப்பதாகவும் மனித உரிமை அமைப்புகள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்காவில் நடைபெறும் போராட்டத்தில் என்ன விடயங்கள் நடைபெறுகின்றது என்பது குறித்து இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவின் பல்வேறுபட்ட முக்கியமான பல்கலைக்கழகங்களிலும் மாணவர்கள் தொடர் போராட்டங்களை தற்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் முன்னணி பல்கலைக்கழக மாணவர்கள் பலரும் இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசாவின் மீது இஸ்ரேல் தொடுத்து வரும் போரை எதிர்த்தும், இஸ்ரேலுடன் தொடர்புள்ள நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களை புறக்கணிக்க கோரியும், இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அனுப்புவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற 3 கோரிக்கைகளை முன்வைத்தே அமெரிக்கா முழுவதும் உள்ள கல்லூரி மாணவர்கள் பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் 20க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக கல்லூரி வளாகங்களில் மாணவர் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. இதனால் பல முக்கிய பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இது அமெரிக்காவின் உயர்கல்வி வளாகங்களை புரட்டி போட்டுள்ளதுடன் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் ஜாபும் தற்பொழுது ஒரு போர்க்களம் போல காணப்படுகின்றது. அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலின் பின்னர் இஸ்ரேல் அதற்கு பதிலடி கொடுப்பதாக தெரிவித்துக் கொண்டு பாலஸ்தீனத்தின் மீது கட்டவிழ்த்தப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட இன அழிப்பு, இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் குறித்து அமெரிக்கா இதுவரை கண்டும் காணாமல் இருப்பதாகவும், தொடர்ச்சியாக இனப்படுகொலைக்கு உதவும் அமெரிக்கா இந்த நடவடிக்கையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விடயம் முக்கியமாக வலியுறுத்தப்பட்டிருப்பதுடன், காசாவில் மனிதாபிமான சிக்கல்கள் அதிகரித்து வருவதை அமெரிக்கா வேடிக்கை பார்ப்பதாகவும் பல்கலைக்கழக மாணவர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள். இந்த சம்பவங்களை கண்டித்து காசாவில் அமைதி வேண்டியும் உடனடி போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் எனவும் பல்கலைக்கழக போராட்டங்கள் நடத்தும் மாணவர்கள் அங்கு கோரிக்கை விடுத்து தொடர் போராட்டங்களை நடத்தி வருவதால் அங்கு பதற்றம் அதிகரித்திருக்கின்றது. இஸ்ரேலின் போர் நடவடிக்கைகளுக்கு எதிராக போராடும் மாணவர்களை ஜூத வெறுப்பாளர்கள் என்று பல ஜூத மாணவர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அந்த போராட்டங்களை திசை திருப்ப முயன்ற போதும் கூட இந்த மாணவர்கள் பெருமளவில் இந்த போராட்டத்தில் ஈடுபாட்டுடன் பங்கேற்றுள்ளார்கள். கொலம்பியா மற்றும் வேறு சில பல்கலைக்கழகங்களில் உள்ள ஜூத மாணவர்கள் தங்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ளாவதைப் போல உணர்வதாக கூறியிருக்கின்றார்கள். இருந்தபோதிலும் இதில் முக்கிய அம்சமாக பல ஜூத மாணவர்கள் கூட இஸ்ரேலுக்கு எதிரான இந்த போராட்டங்களில் இணைந்து கொண்டு இஸ்ரேலின் இனப்படுகொலையில் இருந்து பாலஸ்தீனர்களை பாதுகாக்க வேண்டும், யூத அரசாக இருந்தாலும் இஸ்ரேலிய அரசாங்கம் செய்யும் நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு எதிரானவை என பல ஜூத மாணவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முதலில் கடந்த ஏப்ரல் 10 ஆஸ்டின் நகரத்தில் போராட்டக்காரர்களை கைது செய்யுமாறும் மாகாண கவர்னர் உத்தரவிட்டிருப்பதான செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. அட்லாண்டிக் நகரத்தில் உள்ள எமரி பல்கலைக்கழகத்தில் நடந்த போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது காவல்துறை வன்முறைகளை பிரயோகித்திருப்பதாக அங்கிருக்கும் நேரடி செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். முதலில் போராட்டத்தை தொடங்கிய நியூயார்க்கில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் பலர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. பல்கலைக்கழக வளாகத்தில் பாலஸ்தீனத்தை ஆதரித்து மாணவர்கள் கூடாரம் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த பல்கலைக்கழகத்தின் மீது ஜூத எதிர்ப்பு குற்றம் ஆரம்பத்தில் சாட்டப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் இந்த பல்கலைக்கழகத்தின் தலைவர் போராட்ட தளத்தை அகற்றுமாறு போலீசாரிடம் கேட்டதை அடுத்து அங்கு 100க்கும் மேற்பட்ட மாணவ போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆனாலும் இந்த கைதுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. இனப்படுகொலைக்கு உள்ளாகும் மக்களுக்காக அமைதியான முறையில் போராட்டம் நடத்திய மாணவர்களை கைது செய்யும்பதுமை மேலும் மாணவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்த சூழ்நிலையில் இந்த கைதிகள் மாணவர்கள் போராட்டத்தை மேலும் ஊக்கப்படுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. கைதிகள் நடந்து ஒரு வாரத்துக்கு பின்னர் மாணவர்கள் கூடாரங்களில் தங்கியிருந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் ஜனநாயக கட்சியின் பிரதிநிதியான இல்ஹான் ஓமரின் மகளும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் கைது செய்யப்பட்டார். சர்வதேச ஊடகத்திடம் பேசிய இந்த இயக்கத்தின் வெகு சில மாணவர்களுடன் இந்த கைது காரணமாகவே இந்த போராட்டம் விரைவாக பரவியதாகவும், காசா மக்களுக்காக அடிப்படை உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதை கூட இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது
இவர்களுடைய அப்பட்டமான ஜனநாயக முறைகளை காட்டுவதாகவும் பல மாணவர்கள் சர்வதேச ஊடகங்களுடன் தெரிவித்துள்ளார்கள். கடந்த வியாழனன்று வெறும் 70 மாணவர்களுடன் தொடங்கிய இயக்கம் இன்று ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஈர்த்து அமெரிக்க அரசுக்கு மிக பெரும் தலைவலியாக மாறியிருக்கிறது. கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் எடுத்த கடுமையான இடையூறுகளை கடந்தும் போலீசின் அச்சுறுத்தல்களை கடந்தும் அவர்களின் தீவிர போராட்ட உணர்வு இப்போது தேசிய அளவில் மாறியுள்ளது என்று போராட்ட இயக்கத்தினுடைய முக்கிய உறுப்பினர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அமெரிக்கா எங்கிலும் உள்ள முக்கிய பல்கலைக்கழகங்களில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்களை மாணவர்கள் முன்னெடுத்துள்ள சூழ்நிலையில் கவாட், ஏல், எமரி, தெற்கு கலிபோர்னியா, ஜார்ஜ் டவுன், டெகாஸ், நியூயார்க், எமர்சன் ஆகிய பல்கலைக்கழகங்களின் மாணவர்களும் பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நகரத்திலுள்ள தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகம் பாதுகாப்பு காரணங்களை மேற்கோள் காட்டி எதிர்வரும் மே 10 நடக்க இருந்த முக்கிய பட்டமளிப்பு விழாவை ரத்து செய்துள்ளது. அந்த பல்கலைக்கழகம் ஓர் அறிக்கையில் பட்டமளிப்பு விழா அன்று வளாகத்திற்கு பாரம்பரியமாக மாணவர்கள், அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் என மொத்தம் 65,000 பேர் வருவார்கள். பல்கலைக்கழகத்தால் முக்கிய மேடை விழாவை நடத்த முடியாது இந்த சூழ்நிலையில் என்று அது குறிப்பிட்டுள்ளது. இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் தான் கடந்த புதன்கிழமை அத்துமீறி நுழைந்ததற்காக குறைந்தது 93 பேரை கைது செய்த போலீசார் உத்தரவிட்டிருந்ததுடன் போராட்டக்காரர்கள் அமைத்திருந்த முகாமையும் வலுக்கட்டாயமாக கூடாரங்களை அகற்றியிருந்தார்கள். தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகம் குறிப்பிடப்படாத பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக முஸ்லிம் மாணவியான அஸ்னா தபசும் நிகழ்த்தவிருந்த பட்டமளிப்பு விழா உரை ரத்து செய்யப்படுகின்றது என அறிவித்திருந்தது. அட்லாண்டா நகரிலுள்ள எமரி பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக மட்டுமின்றி அப்பகுதியில் ஒரு காவல்துறை பயிற்சி மையம் அமையவிருப்பதை எதிர்த்தும் போராட்டம் நடத்துவதாக தெரிவித்தார்கள். இந்த பயிற்சி மையம் அமைவதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளார்கள். வியாழக்கிழமை, அதாவது ஏப்ரல் 25 அன்று எமரி பல்கலைக்கழகத்தில் நடந்த போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் வன்முறையை பிரயோகித்தார்கள். போராட்டம் நடத்தும் மாணவர்களை கட்டுப்படுத்த ரசாயன எரிச்சலூட்டிகளை பயன்படுத்தியதாக அப்பகுதியின் காவல்துறை ஒப்புக்கொண்டுள்ளது. ஆனால் குற்றம் சாட்டப்படுவது போல மாணவர்கள் மீது ரப்பர் குண்டுகளை தாம் பயன்படுத்தவில்லை என காவல்துறை தெரிவித்தாலும் மாணவர்கள் மீது ரப்பர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டது என மாணவர்கள் தற்போது தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பில் மனித உரிமை கவுன்சில்கள் விசாரணை நடத்த வேண்டும் என்பதும் மாணவர்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. போலீசாரால் தடுப்பு காவலில் எடுக்கப்பட்ட எமரி பல்கலைக்கழகத்தின் தத்துவத்துறை தலைவர் நோயல் மெச் அஃபி முதலில் போராட்டம் அமைதியானதாக இருந்ததாக தெரிவித்தார். மாணவர்கள் முன்னேறி நடக்க துவங்கியதும் காவல்துறையினரும் செயல்பட துவங்கியிருக்கின்றார்கள் என்றார். அமைதியான போராட்டமாக இருந்து திடீரென ஒரு நிமிடத்தில் இது கலவரமாக மாறிவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். கனடிகட் மாகாணத்தில் உள்ள ஜேல் பல்கலைக்கழக போராட்ட தலைவரும் சட்டக்கல்வி மாணவருமான சிசாடோ மிமுரா, அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் தங்கள் பல்கலைக்கழக நிர்வாகிகள் சிலரும் காசாவில் நடக்கும் இன அழிப்புக்கு நிதியும் ஆயுதங்களும் வழங்குவது குறித்து போராட்டக்காரர்கள் மிகவும் கவலையடைந்திருப்பதாகவும் மிக பெரும் இனப்படுகொலை நடத்தும் ஆஸ்திரேலிய அரசுக்கு அமெரிக்க தங்குதடையின்றி ஆதரவை வழங்குவது மாணவர்கள் மத்தியில் கொந்தளிப்பையும் கவலையையும் ஏற்படுத்தியிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எனவே அமெரிக்கா முழுவதும் வெடித்திருக்கும் மாணவர்களின் போராட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அமெரிக்க அரசு தன்னுடைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்து கொள்ளுமா, அல்லது இதையும் ஏனைய மக்கள் போராட்டங்களைப் போல கண்டும் காணாமல் தன்னுடைய இன அழிப்புக்கான ஆதரவை தொடர்ந்து கொடுக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இந்த கேள்விக்கான பதில்களை தொடர்ச்சியாக தேடுவோம். அதுவரை மீண்டும் ஒரு காணொலி பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.